ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அது ஒரு வீக்கெண்ட் vlog தான். நாங்கள் வந்து டைம் ஜோன் போயிருந்தோம். எங்கே இருக்கிற டைம் ஜோன்னு பார்த்தீங்கன்னா பரமட்டாங்கிற சப்பப்பில் இருக்கிற டைம் ஜோனுக்கு போயிருந்தோம். நாங்கள் ஆல்ரெடி டைம் ஜோனில் வந்து மெம்பராக தான் இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கார்டு வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கார்டு வந்து நம்ம ஒவ்வொரு கேம்ஸில் வந்து நம்ம டேப் பண்ணி நம்ம வந்து விளையாண்டுக்கலாம். வந்து ஒரு ஃபுட்பால் கேம் மாதிரி இருந்தது. அந்த பாயிண்டில் வந்து நம்ம நின்றுட்டு பாலை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து அது கோல் விழுவும், அந்த மாதிரி. அப்புறம் வந்து பைக்கு, இது ஹார்ஸ் ரைடு, இப்படி நிறைய கேம்ஸ் இருந்தது. அப்புறம் எங்ககிட்ட இருக்கிற டிக்கெட்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்து வாங்கிக்கிட்டோம். அப்புறம் நாங்கள் அங்கே இருந்துட்டு மெரிலாண்ட்ஸ் மாலுக்கு போயிட்டோம். மெரிலாண்ட்ஸ் மாலில் வந்து நாங்கள் ஒரு டாட்டரோட பர்த்டே வருது, அதுக்கு வந்து கிஃப்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை பிக்கப் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டோம். அதை வாங்கிட்டு அப்புறம் அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது வந்து ஒரு நெக்ஸ்ட் டே vlog தான். நெக்ஸ்ட் டே வந்து நான் என்ன குக் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ரைஸை வந்து ஒரு ஜாரில் வந்து கொட்டிட்டு வந்து ரைஸை க்ளீன் பண்ணி அதை வந்து சோக் பண்ணுறதுக்காக நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு ரைஸை வந்து ஒரு கப்பில் மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து குக் பண்ணுறதுக்காக அதை சோக் பண்ண போகிறேன். எப்போவுமே வந்து ரைஸை வந்து ஒரு 10 minutes சோக் பண்ணிவிட்டு குக் பண்ணோன்னா நல்லா பாயில் ஆகி வரும், நல்லா சாஃப்டாக பாயில் ஆகி வரும். அப்புறமா வந்து பாவக்காய் புளிக்குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாவக்காவை க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறமா வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த பாவக்காய் கட் பண்ணதை வந்து நல்லா வதக்கிக்கணும். அப்புறமா வந்து ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே சைடில் வந்து நான் ரைஸ் வந்து வைக்கிறதுக்காக ஒரு இதில் வந்து நான் வாட்டர் வந்து நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் ரைஸ் அதில் போட்டுட்டேன். அப்புறமா வந்து இந்த நம்ம சாட்டே பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த பாவக்காய், அது வந்து ரெடி ஆயிருச்சு. அதை வந்து நல்லா சாட்டே பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பாவக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து அகெயின் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாராளமாக நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், இவ்வளவும் போட்டு தாளிச்சுக்குவோம். அப்புறமா இதில் வந்து வத்தல் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 வத்தல் கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். தாராளமாக நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு அதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்து கூட கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம், அப்புறம் நிறைய பூண்டு சேர்த்துக்கணும். ஒரு பல் பூண்டு ஃபுல்லாகவே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா இதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், மஞ்சள் தூள், அப்புறமா வந்து வத்தல் பொடி, அப்புறமா கொரியாண்டர் பவுடர், அப்புறமா கொஞ்சம் குழம்பு பொடி, இவ்வளவும் நான் சேர்த்துக்கிறேன் அதில். இப்போ வந்து மசாலா வந்து நம்மளுக்கு பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை வந்து நான் நல்லா பொடிசாக நறுக்கி அதில் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா பாவக்காய், அதை வந்து இந்த இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம புளி பேஸ்ட் போட்டுட்டு அதை புளி பேஸ்ட் ஊற்றிட்டு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம்னா நம்மளோட பாவக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிரும்.
நான் இப்போ வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து புளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். நம்மளோட பாவக்காய் குழம்பு அவ்வளோதான். இப்போ வந்து நான் புடலங்காய் வந்து ஒரு கூட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடலங்காய் எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தோலை வந்து சீவி அதை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு உளுந்த பருப்பு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறம் வந்து அதில் வெங்காயம் அப்புறம் பொடிசாக நறுக்குன தக்காளி இவ்வளவும் சேர்த்துட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இது கூட வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு வந்து தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து புடலங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். சைடில் வந்து நம்ம சிறுபருப்பு இருக்கு இல்லையா, மூங் டால், அதை வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்துட்டு அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சோக் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலான்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் மஞ்சள் தூள் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இங்கே வந்து பாவக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து ஒரு சின்ன துண்டி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா இங்கே புடலங்காய் கூட்டுக்கு வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மூங் டால், அது வந்து எடுத்து நம்ம அதில் வந்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2 விசிலுக்கு அப்புறமா வந்து நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிரும். இதில் வந்து தேங்காய் சீரகம் வத்தல் 3ஐயும் வந்து அரைச்சி கூட நம்ம பேஸ்ட் வந்து கடைசியில் ஊற்றிக்கலாம். அது வந்து எங்கள் வீட்டில் தேங்காய் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் அப்படி பண்ணல. அப்புறமா வந்து நம்மளோட புடலங்காய் கூட்டும் நம்மளோட பாவக்காய் கறியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். காலிஃப்ளவரை வந்து எப்போவுமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் அது நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டரில் வந்து போட்டு டர்மரிக் பவுட்ரு போட்டு அதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸாவது சோக் பண்ணி வச்சோம்னா அதில் உள்ள ஓம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம அதை எடுத்து அதை வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறமா கடலை மாவு, ரைஸ் ஃப்ளார், கார்ன்ஃப்ளார், கொஞ்சமாக லெமன், சால்ட்டு இதெல்லாமே ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கணும். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து நான் வாழைக்காய் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காவையும் வந்து அதே மாதிரி கட் பண்ணேன். வாழைக்காவை வந்து அதே மாதிரி வந்து நம்ம மசாலா போட்டுட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். வாழைக்காய் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதே மாதிரி மஞ்சள் தூள், சில்லி பவுடர், அதுக்கு வந்து நான் எல்லாமே ஆட் பண்ண மாட்டேன், மஞ்சள் தூள், சில்லி பவுடர், அப்புறமா ரைஸ் ஃப்ளார், அப்புறமா கொஞ்சம் லெமன் இவ்வளவும் போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணதை வந்து நல்ல ஹாட் ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட ஒரு இதில் வந்து நம்ம பிளேட்டில் வந்து வெளியே எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி காலிஃப்ளவரையும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நான் எடுத்துடுறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். இதை இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாமா? கொஞ்சமாக ரைஸு, பாவைக்காய், புடலங்காய் கூட்டு, அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.